வாங்க மீதம் இருக்கிற காயும் அறுவடை பண்ணிடலாமா? இது இந்த கொடி புடலை கொடி எப்படின்னா, கீழே நான் விதை போட்டு இந்த கொடியை மாடியில் மொட்டை மாடியில் குறுக்க கம்புகள்லாம் போட்டு பராமரித்து நான் கொடி ஏற்றி விட்ருக்கேன். அதனால் ஹைட் கம்மியாக தான் இருக்கும். இந்த காய்களையுமே நின்றுக்கிட்டுலாம் அறுவடை பண்ண முடியாது, உட்காந்துக்கிட்டு தான் அறுவடை பண்ணுறேன். அதனால தான் வீடியோலாம் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் கொஞ்சம் ஷேக் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஓரளவுக்கு நல்லா விளைந்த காய்களை எல்லாம் அறுவடை பண்ணிட்டேன். சில காய்கள் எல்லாம் முத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த முத்த ஆரம்பித்த காய்களை எல்லாம் விதைக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விதைக்கி விட்டாச்சு. இது இந்த பாம்பு புடலை ஒரு நல்ல வெரைட்டி, நல்ல லென்த்து நமக்கு இருக்குங்க. காய்களும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நாட்டு வெரைட்டி இல்லையா, அதனால் நல்லாவே இருக்குது. அதனால் சில விதைகளை எல்லாம் நான் இது விதைக்கி விட்டுட்டேன். இப்போ இந்த 1-2 பிஞ்சுகள் தான் தென்படுது. இந்த பக்கம் சைடில் இதே ஒரே ஒரு பிஞ்சு மட்டும்தான் இறங்கியிருக்கு. உரம் நிறையா கொடுக்கணும். செவத்துக்கு அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய் காய்ச்சிருக்கு. இந்த காய் நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு இடம் போதுமான அளவு இருக்கிறனால இந்த காய் நல்லா நீளமாக வந்திருக்கு. பாருங்களேன் எவ்வளோ நீளம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த காயை நம்ம ஏற்கனவே எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த காயோட ஹைட்டு வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த காய் எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு. காயோட ஹைட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. அதான் இந்த பக்கத்து காய் இருக்கலாம், உயரம் பத்தாதனால காய்கள் வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது. உயரம் இருக்கிற இடத்துல காய் எவ்வளோ நீளமாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த மிச்சம் இருக்கிற காய்கள் எல்லாமே முத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள எல்லாமே விதைக்காக விட்டுட்டேன். நிறைய பேர் இந்த காயோட விதைகள் கேட்டிருந்தீங்க. அப்புறம் செவத்துக்கு அங்கிட்டு ஒரு காய் இருக்குங்க, நல்லா நீளமாக இருக்குது, சூப்பராக இருந்தது. ஆனால் கட் பண்ணவே முடியல. சரி, அதுவும் விதைக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த காய்கள் எல்லாமே விதைக்கி இருக்குது. நம்மளோட சேனலில் நம்பர் இருக்குது. இந்த விதைகள் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், நம்பர் இருக்குது, பார்த்துட்டு விதைகள் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிஞ்சு இறங்குற வேகம் குறைஞ்சோன்னு சரி இதுக்கு எல்லாம் மீன் அமிலம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் அமிலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீன் அமிலம் எப்படின்னா, அது ஆடி பட்டத்துக்கு நம்ம மண்கலவையில் ரெடி பண்ணுறப்பவே இந்த மீன் அமிலமும் தயாரித்து வச்சுருவேன். அப்படி இருந்தால் நம்ம இந்த தைப்பட்டம் ஆடிப்பட்டம் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்ச மீன் அமிலத்தை இந்த புடலை கொடிக்கும் கொடுத்துட்டு கீழே இருக்க எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டேன். தேங்க்யூ.